வணக்கம் நண்பர்களே. நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில பால் குட்டிகள் விலை நிலவரம் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி குன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில பாத்தீங்கன்னா 8 அல்லது 10 பட்டியலுக்கு மேல இங்க சந்தையில் இருக்கும். நம்ம வந்து நேரடியா பார்த்து வாங்கிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம குட்டி புலியான பட்டிக்கு தான் வந்திருக்கிறோம். மேய்ச்சல் தரத்தில் இருக்கிற குட்டிகள் நிறைய விற்பனைக்கு வந்திருக்கு. ஒன்று என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு கேட்டுடலாம். அதுவா பால் தரத்துலேயும் குட்டிகள் நிறைய வச்சிருக்கிறாரு. அப்படியே உள்ள பதிவு போயிடலாம் நண்பர்களே. இந்த சந்தை வந்து வாரந்தோறும் திங்கட்கிழமை காலையில 5 மணி அளவில் ஆரம்பிச்சு சுமார் ஒரு 10 மணி மட்டும் நடக்கும். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சந்தை. அப்படியே பதிவுக்கு போயிடுவோம். அண்ணா வணக்கம். அண்ணா நாங்க கொண்டு வந்து 25, வாங்கினது 20, எல்லாம் ஓடிட்டுன்னா ஒரு 20 இருக்கு. அண்ணா தொண்டை கட்டிச்சுண்ணே, வெள்ளிக்கிரி மலை மேல ஏறி தண்ணி குடிச்சு. ஓ நல்லா இருக்கு, போயிடலாம். வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அண்ணா 1500 ரூபாய் இருந்து ஸ்டார்டிங். 1500 இருந்து 6500 இருக்கு. போயிடலாம். போயிடுவான். ஒவ்வொன்றா தான் தூக்க முடியும், ரெண்டாலும் தூக்க முடியாது. கசாய் கேட்கிறேன், கசாய்க்கு கொடுத்து என்ன பண்றது? ஆனா 6500. ஆனா ஜமுனாபாரி ஆனா இப்படி போட்டீங்கன்னா 6 கிலோ வெயிட் வரும். ஒரு 2 மாசம் இருக்குங்க. ஃபைனல் 6 ரூபா கொடுக்கலாம். கடா நல்லா நெட்டு பக்கம் நல்லா இருக்கு. ஜமுனாபுரம் தாங்க. 6000 ரூபா வருதுண்ணா. இது ஒரு 5 கிலோ இருக்கும். மேர் தான், எல்லாமே மேர் தான் இருக்கும். 5000 கொடுக்கலாம். ஆனா முதல்ல புக் பண்றவங்களுக்கு தான் குட்டி கம்மியா தான் இருக்கு. ஓகேண்ணா. ஜமுனாபாரி யாராவது 6500 வருதுண்ணா. ஆமாண்ணே, 3 மாசம் குட்டி மேய்ச்சல் தரா. 6 ரூபா கொடுக்கலாம். கடா குட்டி. இது கடா குட்டி தான். ஆமா 5500 ரூபாண்ணே. ஆமா. ஆனா இப்படி பார்த்தா 4 கிலோ வரும். மேலதான் வரும், கம்மி வராது. 5 ரூபா கொடுக்கலாம். ஆனா குட்டி கிடைக்கல, விலை கூடண்ணே. ஆமாண்ணா. அதே இதுல பாத்தீங்கன்னா பால் குட்டி. ஆமா 4 ரூபா வருதுண்ணே. ஆமா பால் குட்டி தான். இது ஒரு மாசம் இருக்கும். நல்லா மூஞ்சி பாரு, எவ்வளவு லட்சணமா இருக்கு பாருங்க. பால் கண்டிப்பா பால் போட்டாகணும். 4 ரூபா வருதுன்னா 3700 கொடுக்கலாம். ஃபைனல் பண்ணலாம். ஆகாது. இது கொடியாட்டு குட்டின்னு. பெருவா 2500 ரூபாய். ஆமா 2 ரூபா கொடுக்கலாம். இது அவ்வளவு ஒரு 15 நாள் இருக்குங்க. ஆமா. ஆனா இது நாட்டுக்குட்டி. 2200 ரூபாய். கொட்டை 2 ரூபா கொடுக்கலாம். எல்லா கலரும் வரும். ஆனா இது வந்து ஜாம்பல் நிறம்னு சொல்லலாம். 5 ரூபா 5 ரூபா வருதுண்ணே. 4500 ரூபா கொடுக்கலாம். ஆமா இது ஒரு 2 மாசம் இருக்குண்ணே. ஆமா
அருங்கோடி கடாய்ங்களா? மூட்டுக்குட்டி 20 இது என்ன ரேட்னா வருது? 3700 பண்ண 3700 ஃபைனல் 3.5 கொடுக்கலாம். 3500 கொடுக்கலாம். இது எத்தனை நாள் ஆன குட்டிங்க? மேட்ச் தரமா? மேட்ச் தர 1 மாசத்துக்கு குட்டி. ஒரு மாசம் குட்டி தலை கடிக்கும். காலக்கடி பால் போடணும். பால் போட்டோம்னா குட்டி உடையாத வரும். உடையாத வரும். சில பேர் வந்து இந்த ஒரு மாசம் குட்டி மேட்ச் தர தலை கடிக்கும் அப்படின்னு அப்படியே விட்டானா குட்டி உடஞ்சு போயிடும். ஒண்ணுக்கு ஆகாது குட்டி. வளர்றது இல்ல. வளர்றது இல்ல. சரி ஓகேண்ணா அடுத்து. சொல்லியே விடுக்கணும். ஐயா இது பால் போடணும் நம்மளே சொல்லி தான் கொடுக்கணும். நிறைய ஒரு மேய்னு சொல்லிடுவான். ஆனா அதே மாதிரி மேய்னு விட்டுருவான் குட்டி ஒண்ணுக்குலாம் போயிடும். சரி ஓகேண்ணா. அப்படியே அந்த போடுவோம். எல்லாமே போட்டாச்சா? ஓகே. அதே நிறைய இருக்கு இருக்கு அதெல்லாம் பண்ணிக்கலாம். 2.5 கொடுங்க. 2.5 சேலங்கருப்பு. ஆமா என்ன ரேட்னா வருது? 2500 ரூபாய். 2500 ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 2300 கொடுக்கலாம். 2300 ஃபைனல் பண்ணலாம். சரி ஓகேண்ணா அடுத்து. இது என்ன ரேட்? சேலங்கருப்பு 1700 ரூபாய். 1700 கடாயா? கடா. ஆனா ஆட்டுல விட்டுறதா செட் ஆகும். பாட்டில் பால் செட் ஆகாது. பாலுக்கு செட் ஆகாது. ஆமா ஆனா பாட்டில் பால்லாம் குடிக்கும். ஆனா பாட்டில் பால் செட் ஆகாது. ஆட்டுக்குட்டி இருந்தா தான் நல்லது. ஆமா சரி ஓகேண்ணா. பாட்டில் பால் போட்டாலும் மாட்டு பால் போடணும் பீவம். அந்த அது வேண்டாம். அது சொல்ல வேண்டாம். காப்பிக்கே வேண்டாம். வேண்டாம். ஆட்டுக்குட்டி இருக்கிறவங்க அது நேர்ல பேசிக்குவோம். ஆட்டுக்குட்டி இருக்கிறவங்க மட்டும் வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க? 1500 ரூபா கொடுக்கலாம். 500 ஃபைனல் ஃபைனல் பண்ணலாம். சரி அடுத்து. இது என்ன ரேட்ல வருதுங்க? 1700 ரூபாய். 1700 இதெல்லாம் பச்சளம் பால் குட்டி. ஆமா இதெல்லாம் ஆர்டர் இருக்கிறவங்களுக்கு தான் செட் ஆகும். ஆமா 1700 இது எத்தனை அண்ணா அது அவ்வளோ ஒரு வாரம் இருக்கும். வாரம்? ஃபைனல் என்ன ரேட்னா 1500 ரூபா கொடுக்கலாம். 1500 ஃபைனல் பண்ணலாம். 500. சரி ஓகேண்ணா அடுத்து. அவ்வளோ எல்லாமே ஒரே ரேஞ்சு தான். எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான். ஆமா சேலம் கருப்பு வந்து எத்தனை ரூபாய்னா பேசிக்கா கொடுப்பீங்க? ஆனா கடாய் வந்து 2 ரூபாய்க்கு மேல தான். 2 ரூபாய்க்கு கீழே வேணா ஐப்பசி மேல வரணும். ஐப்பசிக்கு மேல வரணும். ஐப்பசிக்கு மேலேனா புரியல. ஐப்பசி முடிஞ்சு அதுக்கு மேல. ஆமா ஐப்பசிக்கு மேலனா வேற மேலே நினைச்சேன். சரி ஓகேண்ணா அப்படியே அந்த சட்டை குட்டி பிடிங்க. ஆனா இது 2 கொடுத்தாச்சு. ரெண்டுமே முடிஞ்சுதா? ஆமா சட்டை குட்டி குட்டி அது கடா. ஏடா என்ன ரேட் வருதுங்க? ஆனா 2 4500 சொல்லி 4 ரூபாய்க்கு கொடுத்தாச்சு. 2 4 ரூபாய்க்கு பணம் முடிஞ்சுது. முடிஞ்சது கேட்டாலும் கிடைக்காது. என்ன முன்னாடி குட்டிகள் வேணா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்லிருங்க. அவரு வேற 97 51 97 47 92 ஊர் வந்து திண்டுக்கல். அதெல்லாம் ஒண்ணுமே நல்லா இருக்கு. கால் பண்ணுங்க டீடைல் சொல்லிடலாம். டீடைல் சொல்லிருங்க. ஓகே இப்போ என்னென்ன சந்தைக்கு போறேன்னு சொல்லிருங்க. சொல்லிடலாம். போதும் கொஞ்சம் வெயிட்டிங். வியாபாரம் மும்முரமா போயிட்டு ஆமா. இருக்கு. ஓகேண்ணா ரொம்ப நன்றி. ஆனா 2300 எடுங்க. பதிவுகள் பார்த்துட்டு வர நண்பர்களுக்கு விலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டியா கொடுத்துருங்க. மேலும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே. இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.